ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வீட்டில் செடி மரங்கள் எல்லாம் நடணும்னு எனக்கு நல்ல ஆசை. அப்போ ஒரு திப்பிலியும் அதுவும் மருத்துவ குணம் உடையதான் திப்பிலியும் ரெம்பையும் கிடச்சி. அப்போ அதை நான் வீட்டில் கொஞ்சம் நேரம் வெள்ளத்தில் இட்டு வச்சுட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கு அடுத்தது எடுத்து கொஞ்சம் வெயில் தகுந்த பிறகு உடனே நட தொடங்கினேன். நட்டு அது கொஞ்சம் இப்போ கொஞ்சம் நல்லா தான் நிற்குது தேறி. அது அந்த டைம் கொஞ்சம் வாடின போல தான் இருந்த செடி. இருந்தாலும் நான் அ திப்பிலியும் அதுவும் நட்டேன். திப்பிலி நல்லா மருத்துவ குணம் உடையது. அந்த ரெம்ப இறைச்சிக்கு எல்லாம் போட்டா செம மணமா இருக்கும். நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். நம்ம இறைச்சி சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். அது கொள்ளலாம் நல்லா இருந்து. அடுத்தது தொட்டி எல்லாம் நல்லா அழுக்கு பிடிச்சு, நான் இங்க அத கழுவி நெறைய நாள் ஆச்சா, அப்ப அப்படியே நல்லா அழுக்கு பிடிச்சிருந்து. அதாவது கழுவி நல்லா கிளீன் பண்ணுனேன். அப்ப மீனும் என்ன ஆச்சுன்னா, நாங்க அத கவனிப்பு இல்லாத மாரி இருந்ததுனால மீன் எல்லாமே செத்து போயிருந்து. ஒரு 3 மீன் போல தான் அதிலே தொட்டியிலே கிடந்து. அதில கிடந்த மீன் எல்லாம் செத்து போயிருக்கு. 3 மீன் தான் கிடந்து. மீதி மீன் எல்லாமே செத்து போயிருக்கு. பின்ன அத நீட்டா கழுவுனேன். நல்லா கழுவிட்டு அதில கிடந்த மீனையும் நல்லா கலக்கி மீனை எல்லாம் பிடிச்சேன் ஃபர்ஸ்ட்டு. அப்ப மீனு பிடியே தரல. இட்டு அங்க இங்கேயும் இட்டு விளையாட்டு காட்டிட்டே இருந்து ஓடி ஓடி. பிறகு ஓரளவு மீனை தண்ணி எல்லாம் கொஞ்சம் வட்ட வச்சு ஓரளவு பிடிச்சிட்டேன் மீனை. 3 மீனையும் பிடிக்கிறதுக்கு எப்படியும் 1 மணிக்கூறாவது ஆயிருக்கும். அப்படி விரட்டி விரட்டி இட்டு பிடிச்சேன். அடுத்தது பின்ன தண்ணி எல்லாம் அதை தூத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி அதை நல்லா தேய்ச்சி கழுவினேன் தொட்டியை. நல்ல பாயல் பிடிச்சி கரு கரன்னாவி இருந்து பரவாயில்ல நல்லா தேய்ச்சி நல்லா கழுவி அதுக்கப்புறம் தான் தண்ணி விடவுக்கு விட முடியும். ஏன்னா இல்லைன்னா இருந்தால் அந்த மீன் அடுத்து தெரியவே செய்யாது. அதனால தான் மீன் கடந்தாலே காணாது தொட்டியில். அதனால நல்ல தொட்டியை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு பிறகு தான் தண்ணி விட்டேன். மீன் பிடிச்சதுக்கு தான் ரொம்ப பாடுபட்டேன். இட்டு விரட்டி 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 அப்பா மீன் பிடியே தரல. ஏன்னா இந்த மாதிரி மீன் பிடி தராது. என்னென்னா ஓடிட்டே இருக்கும். ஒரிக்காலும் பிடி தரும். நம்ம சாதா மீன் நம்ம நம்ம என்ன சொல்லியது மீன் எல்லாம் உடனே பிடி தரும். ஆனால் இந்த மீன் நல்ல பெருசாக வளரிய மீன். அதனால பட்டுன்னு பிடி தராது. ஓடி ஓடியே இருக்கும். அது ஷார்க்கு மீன் பயங்கர நல்லாவே பெருசா வளரும். அதனால அது பிடியே தராது. சின்னதா இருக்கா, இப்பதான் வளர்ந்து வர டைம். அதுண்டு தான் அது பிடி தரல. ஓடி ஓடி போயிட்டு இருந்து. இருந்தாலும் கஷ்டப்பட்டு விரட்டி எப்படி ஓரளவு பிடிச்சேன். பிடிச்சு அது தொட்டி எல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவி பின்ன பிள்ளையும் சப்போர்ட் பண்ணி தந்தான். அவன் அடுத்ததா தண்ணி தொட்டியில தண்ணி விட வைக்கணும்னு ஒருத்தன் அவன் அதுக்கு நின்று சண்டை பிடிச்சி ஓரளவு அவனும் தண்ணி பிடிச்சி விடிய விடக்கு நின்னான். பிறகு அதில் ஒரு பூச்சை அதுவும் இட்டு அதையும் பார்த்து பார்த்து அதில் நின்னான். எப்படியும் டைம் பாஸ் ஆச்சு. எப்படியும் தொட்டி கழுவியும் எல்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.